என் மூக்குல லிப்ஸ்டிக் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆடியன்ஸ் எல்லாமே எஸ் எஸ்ன்னு கத்திட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, நான் அதை ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு ஓப்பன்ஹைமர் படத்துக்காக ரீசெண்டாக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கின சிலியன் மர்ஃபி ஆடியன்ஸ் எல்லாமே ஜாய்ஸ் மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. சிலியன் மர்ஃபி பீக்கி பிளைண்டர்ஸ் வெப் சீரிஸில் பயங்கரமாக மக்கள் எல்லாமே அவரை கொண்டாடி இருப்பாங்க. ரீசெண்டாக நடந்த கோல்டன் குளோப்ஸ் 2024 அவார்ட் செரிமனியில் யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரிக்கு அவார்டு வாங்கினாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. Hi friends, hello everyone, you're watching It's Me Malvin. டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக பெஸ்ட் மோஷன் பிக்சர் ட்ராமாவில் ஆப்பன்ஹைமர் தான் வாங்கியிருக்கு. மற்ற நாமினிஸும் இருந்தாங்க. அதில் அனாட்டமி ஆஃப் ஃபால்னு ஒரு மூவி, மார்ட்டின் ஸ்கார்சிஸ் இயக்குன கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன். மார்ட்டின் ஸ்கார்சிஸ் ஆல்ரெடி குட் ஃபெலாஸ், உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், ஷட்டர் ஐலாண்டு பயங்கரமான படங்களெல்லாம் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் லியோனார்டோ டிகாப்ரியாவும் லிலி கிளாட்ஸ்டோன் தான் நடிச்சிருந்தாங்க. மேஸ்ட்ரோ படத்தை இயக்கி நடித்த பிராட்லி கூப்பர் என்னோட ஃபேவரட்டான பிராட்லி கூப்பர். அவர் கூட கேரே மல்லிகன்னு ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் பாஸ்ட் லைன்ஸ், த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு மற்ற மூவிஸும் இருந்துச்சு. அடுத்தபடியாக பெஸ்ட் பிக்சர் மியூசிக்கல் காமெடி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா புவர் திங்ஸ்னு ஒரு படம் தான் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் நம்ம ஹல்க், மார்க் ரஃபலோவும் எம்மா ஸ்டோனும் நடிச்சிருந்தாங்க. பெஸ்ட் மேல் ஆக்டர் ஃபார் அ மோஷன் பிக்சர் மியூசிக்கல் அண்ட் காமெடி கேட்டகரியில் பால் ஜியாமட்டிங்கிறவர் தான் அந்த ஹோல்ட் ஓவர்ங்கிற படத்துக்கு வாங்கியிருந்தார். பெஸ்ட் ட்ராமா சீரீஸ் கேட்டகரியில் சக்சஷனுங்கிற அமெரிக்கன் டெலிவிஷன் ட்ராமா சீரீஸ் தான் வாங்கியிருக்கு. பெஸ்ட் டெலிவிஷன் ஃபீமேல் ஆக்டர் கேட்டகரிக்கு சாரா ஸ்னூக் அதே சக்சஷன் அமெரிக்கன் ட்ராமா சீரீஸ்க்கு வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் மியூசிக்கல் காமெடி சீரீஸ்க்கு த பேருங்கிற ஒரு சீரீஸ் வாங்கியிருக்கு. பெஸ்ட் லிமிடெட் சீரீஸ்ங்கிற கேட்டகரியில் த பீஃப்ங்கிற ஒரு சீரீஸ் வாங்கியிருக்கு. கோல்டன் குளோப் ஹிஸ்டரியிலேயே முதல் முறையாக ஃபர்ஸ்ட் எவர் கேட்டகரி சினிமாட்டிக் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அச்சீவ்மெண்ட்டுங்கிற ஒரு கேட்டகரியை நியமிச்சிருந்தாங்க. இந்த கேட்டகரியில் பார்பி தான் ஃபர்ஸ்ட் வின்னராக. இந்த கேட்டகரியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கோல்டன் குளோப் 2024 அவார்ட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது முறையாக பார்பிங்கிற ஒரு படம் தான் வாங்கிருந்துச்சு. இந்த பார்பி படத்தில் ரயான் கோஸ்லிங்கும் மார்கட் ராபியும் தான் நடிச்சிருந்தாங்க. பெஸ்ட் சாங் கேட்டகரியில் பார்பி படத்தில் வந்த வாட் வாஸ் ஐ மேட் ஃபார்க்காக பில்லி ஐலிஷ் அண்ட் ஃபின்னிஸ் ஒகானல் 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மோஷன் பிக்சர் கேட்டகரிக்காக ராபர்ட் டவுனி ஜூனியர், நம்ம அயன்மேன் தாங்க, ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து லெவி ஸ்ட்ராஸ்ங்கிற கேரக்டர் பண்ண ஆப்பன்ஹைமர் படத்துக்காக வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் மியூசிக்கல் ஸ்கோர் கேட்டகரிக்காக ஆஃப்கோர்ஸ் ஆப்பன்ஹைமர் படத்துக்காக லட்விக் கொரான்சன் ஆப்பன்ஹைமர் படத்துக்காக கோல்டன் குளோப் அவார்டு வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் மோஷன் பிக்சர் கேட்டகரியில் எம்மா ஸ்டோன் புவர் திங்ஸ் படத்துக்காக வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் டைரக்டர் மோஷன் பிக்சர் கேட்டகரியில் ஆஃப்கோர்ஸ் ஆப்பன்ஹைமர் படத்துக்காக கிறிஸ்டோபர் நோலன் வாங்கியிருந்தாங்க. அதில் மற்ற நாமினிஸும் இருந்தாங்க. பிராட்லி கூப்பர் மேஸ்ட்ரோ படத்துக்காக, கிரேட்டா கர்விக் பார்பி படத்துக்காக, அப்புறம் யார்கோஸ் லாந்திமோஸ் புவர் திங்ஸ் படத்துக்காக, மார்ட்டின் ஸ்கார்சிஸ் கில்லர்ஸ் ஆஃப் த மூன் படத்துக்காக, செலின் சாங் பாஸ்ட் லைஃப்ஸ் படத்துக்காக. பெஸ்ட் மோஷன் பிக்சர் அனிமேட்டட் கேட்டகரிக்காக பாய் அந்த ஹெரான் படம் தான் வாங்கிருந்துச்சு. பெஸ்ட் டெலிவிஷன் மேல் ஆக்டர் கேட்டகரிக்காக கெரான் கல்கின் சக்சஷன் சீரீஸுக்காக வாங்கியிருந்தாரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் ட்ராமா கேட்டகரியில் சிலியன் மர்ஃபி தான் வாங்கியிருந்தாங்க ஆப்பன்ஹைமர் படத்துக்காக. ஆல்ரெடி அவர் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் வெப் சீரிஸில் பயங்கரமாக மக்கள் எல்லாமே கொண்டாடி இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த படத்துலையுமே பயங்கரமான ஆக்டிங்கை வெளிப்படுத்தின சிலியன் மர்ஃபி தான் கோல்டன் குளோப்ஸ் 2024 அவார்டை வாங்கியிருக்காரு. இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.